ஹை கைஸ், வெல்கம் டு ஃப்ளோயிங் மீட் தமிழ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல பார்ட் 2 பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 ஃபண்டமெண்டல்ஸ் இருந்து பார்த்தாச்சு. ஓகே, இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டை நம்ம ஒரு 5 பார்ட்டாக ஸ்பிளிட் பண்ணியிருக்கோம். ஃபண்டமெண்டல், டைமென்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், டைமென்ஷன் அனலைசிஸ், எரர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஃபிகர் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் லாஸ்ட் பார்ட். ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் ஏற்கனவே பார்த்தாச்சு. தென் பார்த்தா டைமென்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் இருக்கு. ஓகே, ஆனா எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் இருந்தா கூட இது ஃபர்ஸ்டே முடிக்க மாட்டாங்க. ஏன் ஃபர்ஸ்டே முடிக்க மாட்டாங்க? குறிப்பா வந்து அந்த டைமென்ஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, டைமென்ஷன் இந்த எக்ஸாம்பிள்ஸ் இருக்குமா, இதை பாத்தீங்கன்னா நிறைய ஃபார்முலா இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலா எதெல்லாம் கவர் ஆகும்? பிசிக்ஸ் 11th and 12th எல்லா ஃபார்முலாவும் கவர் ஆகும். அதுல உள்ள டைமென்ஷன் கேட்பாங்க. நம்மளுக்கு குறிப்பிட்ட சிம்பிளா தான் கேட்பாங்க, அப்படி இல்லை. ஓகே, எந்த சாப்டர்லனாலும் இருந்து இதோட டைமென்ஷன் கேட்டா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஆனா எல்லா பக்கம் என்ன சிம்பிளா அந்த எல்லா ஃபார்முலையும் கவர் பண்ணாம சிம்பிளா வர ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் கவர் பண்ணாம ஸ்ட்ரெஸ் எல்லாம் கவர் பண்ணாம சிம்பிளா முடிப்பாங்க. ஆனா நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா எல்லா சாப்டர்ல உள்ள ஃபார்முலா எடுத்து அது டைமென்ஷன் போட போறோம். ஓகே, இதான் நம்ம டார்கெட். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரெண்டுமே இருக்கு. ஃபண்டமெண்டல் அண்ட் derived quantity. ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் மொத்தம் 7 இருக்கு. ஃபண்டமெண்டல் பிசிக்கல் குவான்டிட்டி 7 இருக்கு. லென்த்து, மாசு, டைமு, தென் டெம்பரேச்சர் டிஎம் போட்டிருக்கேன். இது வந்து டெம்பரேச்சர், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், தென் எலக்ட்ரிக் கரண்ட், அடுத்து லூமினஸ் இன்டென்சிட்டி. ஓகே, இந்த 5 யூனிட் பார்த்தீங்கன்னா இதை வந்து கேபிட்டல் எல். ஓகே, பிக் கேபிட்டல் எம், மாஸ் கேபிட்டல் எம். எப்பவுமே இதான் டைமென்ஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஹோல் பிராக்கெட் மாதிரி போட்டணும். ஓகே, இதான் டைமென்ஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய சிம்பிளா இருக்கு. தென் பாத்தீங்கன்னா டைமும் கேபிட்டல் டி. இது என்னது? டெம்பரேச்சர் எப்பவுமே என்னது? கெல்வின், நாட் செல்சியஸ், இம்பார்ட்டன்ட். தென் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், எம்ஓஎல்இ இல்ல எம்ஓஎல் சிம்பிளா. ஓகே, தென் எலக்ட்ரிக் கரண்ட் வந்து ஆம்பியர், நாட் கூலம் ஃபார் சார்ஜ். தென் லூமினஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா மீன்ஸ் சிடி, இதோட டைமென்ஷன். ஓகே, இதை டிபெண்ட் பண்ணி இதை ஒண்ணுக்கு ஒண்ணு சார்ந்து இல்ல அதுவே டிபெண்ட் ஆகி இது சேர்ந்து இல்ல இதுவும் சேர்ந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய குவான்டிட்டி வந்து டெரைவ்டு குவான்டிட்டி இருக்கும். இல்ல இதுவே சேர்ந்து எப்படி? லென்த் நமக்கு தெரியும், ஏரியா. ஓகே, இதுல எத்தனை லென்த் இருக்கு? 2 லென்த் இருக்கு. 2 லென்த் சேர்ந்தனால அந்த ஏரியா ஃபார்ம் ஆகுது. அப்போ டெரைவ்டு குவான்டிட்டி, இது மூலமா டெரைவ் ஆன குவான்டிட்டி தான் டெரைவ்டு குவான்டிட்டி சொல்லுவோம். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா டெரைவ்டு குவான்டிட்டியில பாத்தீங்கன்னா ஏரியா, ஓகே, வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், ஃபோர்ஸ், தென் ஒர்க். சிம்பிளா சொல்றேன், ஒர்க். இதுல ஏரியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லென்த், தென் வெலாசிட்டி தெரியும், லென்த் டைம் இன்வெர்ஸ். ஓகே, அதாவது எப்படி சொல்லலாம், மீட்டர் பெர் செகண்ட் நம்ம சொல்லுவோம், அது மூலமா இருக்கும். தென் ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி டிவைடட் பை டைம், அப்போ எல்டி பவர் -2 கிளியர், இது மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். தென் ஃபோர்ஸ் என்னது? மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன், அப்போ ஆக்சிலரேஷன் இருக்கா, அப்போ எம்எம் எல் டி பவர் -2. தென் ஒர்க் என்னது? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ இதை அப்படியே எழுதுங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்டு எல்லாம், அப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் -2. தட்ஸ் ஆல். ஓகேவா, இதெல்லாம் டெரைவ்டு குவான்டிட்டி. இது எல்லாத்தையும் பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கு? லென்த் இந்த இதையே 2 வாட்டி வந்திருக்கு. லென்த் இன்டு டைம் இன்வெர்ஸ், இதுவும் வந்திருக்கு. இது டைம் இன்வெர்ஸ் பவர் 2. ஓகே, எம்எல் டி பவர் -4 எல்லாமே இதை டிபெண்ட் பண்ணி வர்றதுனால இது நம்ம டெரைவ்டு குவான்டிட்டின்னு சொல்லணும். ஓகே, தென் ஓகே, தென் பாத்தீங்கன்னா எனர்ஜி. ஓகே, எனர்ஜி என்னது? கைனடிக் எனர்ஜி எடுத்துக்கோங்க, ½ mv². இப்போ நீங்க கைனடிக் எனர்ஜி, பொட்டான்சியல் எனர்ஜி எந்த ஃபார்முலா எடுத்தாலும், பொட்டான்சியல் எனர்ஜி mgh, அந்த ஃபார்முலாவோட டைமென்ஷனும் கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா டைமென்ஷன்லாம் சேம் தான் இருக்கும். ஏன்னா அது என்ன? சிம்பிளா எனர்ஜி. ஓகே, சிம்பிளான ஒரு கைனடிக் எனர்ஜி ½ mv² எடுத்துக்கிறேன். ஓகே, அதுல பாத்தீங்கன்னா எம் கேபிட்டல் எம்,
அடுத்து எல் டி பவர் மைனஸ் ஒன் தான் என்ன வெலாசிட்டி. ஹோல் ஸ்கொயர் இருக்கா, ஒரு ஸ்கொயர் பண்ணலாமா, அப்ப எழுதலாம் எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, இதான் எனர்ஜி. எனர்ஜி வந்து நம்ம நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். ஏன், இதோட டைமென்ஷன் வந்து நிறைய ஈக்குவலா இருக்கும். எனர்ஜி ஒர்க்கு அதெல்லாம் நிறைய டைமென்ஷன் வந்து ஈக்குவலா இருக்கும், பார்ப்போம். அதனால எனர்ஜியோட டைமென்ஷன் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ, எம்எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, ரெண்டாவது பார்த்தா ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் பார்த்தா மாஸ் இன்ட்டு ஆக்சிலேஷன் எல்டி பவர் மைனஸ் டூ. இதோட டைமென்ஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன், ஏன்னா இதை வச்சு இதை வந்து ஒரு பில்டிங் பிளாக்கா இருக்கு. இதை வச்சு ஒர்க்கு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒர்க்குக்கு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்ட்டு எல் போட்டா போதும். ஓகே, தென் டார்க் பார்க்கலாம், ஃபோர்ஸ் இன்ட்டு ஆர் இன்ட்டு எல் போட்டா போதும். இந்த மாதிரி இது பில்டிங் பிளாக். இதை வச்சு நிறைய கண்டுபிடிக்கனால, நிறைய டெரைவ்டு குவான்டிட்டி இதை வச்சு பண்ணனால இது ஈஸியா இருக்கும். இது இதெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். தென் சர்ஃபேஸ் டென்ஷன். சர்ஃபேஸ் டென்ஷன் என்னையா, ஃபோர்ஸ் பர் லென்த். தட்ஸ் ஆல். ஃபோர்ஸ் என்னது, எம் எல் டி பவர் மைனஸ் டூன்னு சொல்லுவோம். தென் லென்த், தென் எல் கேன்சல், எம் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, தென் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம் என்னது, எம்பி. லீனியர் மொமெண்டம் எம்வி, மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. மாஸ் தெரியும், வெலாசிட்டி எல்டி பவர் மைனஸ் ஒன். எப்பவுமே இதான் டைமென்ஷன் ரெப்ரசென்ட் பண்ணது வந்து ஹோல் பிராக்கெட் தான் நம்மளுக்கு இந்த டைமென்ஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, தென் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் ஆங்குலர் மூவ் பண்ணுது எம் வி ஆர். ஓகே, அப்ப என்னது இன்ட்டு எல் போட்டா போதும், எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் ஒன். தட்ஸ் ஆல். தென் டார்க். டார்க் என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு ஆர் சொன்னேன்னா, ஃபோர்ஸ் இன்ட்டு ஆர். ஃபோர்ஸ் இதுல எப்படி இருக்கு, ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் டார்க்கா இருக்கா. அதே மாதிரி ஒர்க்கு பாருங்க, ஒர்க் என்னது, ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுலயே பாருங்களேன், ஃபோர்ஸ் எப்படி இருக்கு, ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் ஒர்க்குக்கு இருக்கா. அதனால ஃபோர்ஸ் இதோட டைமென்ஷனா நேச்சுரல் கம்பல்சரி. இதை வச்சு டக்குன்ட்டு இப்போ டார்க் கண்டுபிடிச்சிடலாம், ஒர்க் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, தென் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் என்னது, எம் எல் டி பவர் மைனஸ் டூ இன்ட்டு எல். ஓகே, அப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, தென் ஒர்க் ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அதே தான். இப்போ என்னது, எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, தட்ஸ் ஆல். தென் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர். ப்ரெஷருக்கு அப்புறம் ப்ரெஷர் நம்ம வந்து எல்லா ஃபார்முலாவும் கவர் பண்ணுற மாதிரி தான் நோட்ஸ் எடுத்து வந்துருக்கோம். ப்ரெஷர் ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா. ஓகே, அப்போ ஃபோர்ஸ் என்னது, எம் எல் டி பவர் மைனஸ் டூ டிவைட் பை ஏ ஸ்கொயர், அதான் என்னது ஏரியா. அப்போ எம் எல் பவர் இன்வர்ஸ் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, தென் ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் என்னது, ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் ஒன்று தான், இதுவும் அதே தான். ஓகே, ஃபோர்ஸ் பெர் யூனிட் ஏரியா அதே தான். அது நம்ம எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, தென் ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின்க்கு டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டியில் வரும். ஸ்ட்ரெயின் வந்து டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. ஸ்ட்ரெயினோட ஃபார்முலா என்ன தெரியுமா, சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை எல். சேஞ்ச் இன் லென்த் டிவைட் பை எல். சேஞ்ச் இன் லென்த்னாலும் சரி, லென்த்னாலும் சரி, அதோட யூனிட் வந்து சேமா இருக்கும். அப்போ யூனிட் வந்து கேன்சல் ஆகும். அப்போ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி சொல்லலாம். அப்போ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம், அதை எம் எல் டி போட்டு பவர்ல இருந்து ஜீரோ போட்டுருக்கோம். ஓகே, எனிதிங் பவர் ஜீரோ ஒன். அப்போ இது என்னது, இது வந்து டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. ஓகே, பவர்ல ஜீரோ இருக்கு எல்லாத்துலயும். டைமென்ஷனல் லெஸ் குவான்டிட்டி. ஓகே, ஓகே, தென் ஸ்ட்ரெஸ் பார்த்தாச்சு, ஸ்ட்ரெயின் பார்த்தாச்சு. தென் மாடுலஸ். மாடுலஸ் பார்த்தீங்கன்னா மாடுலஸோட ஃபார்முலாவே ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெயின் என்னது, டைமென்ஷன் லெஸ். அப்போ ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா, ஸ்ட்ரெயின் என்னது, டைமென்ஷன் லெஸ். அப்போ இது டைமென்ஷன் லெஸ்னா இதோட டைமென்ஷன் தான் மாடுலஸ்க்கு இருக்கும். கரெக்டா, அப்போ மாடுலஸோட டைமென்ஷன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் எல்லாம் சேமா இருக்கும். அப்போ அதே போட்டுலாமா, எம் எல் பவர் மைனஸ் ஒன் டி பவர் மைனஸ் டூ. ஓகே, தட்ஸ் ஆல். தென் பிளாங்க் கான்ஸ்டன்ட். பிளாங்க் கான்ஸ்டன்ட் தெரியுங்களா,
பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஓகே, பிளாங்க் கான்ஸ்டன்ட் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்? h. இந்த ஃபார்முலா வரும் E ஈக்குவல் டு h மியூ. E வந்து என்னது? எனர்ஜி. h என்னது? பிளாங்க் கான்ஸ்டன்ட். பிளாங்க் கான்ஸ்டன்ட். மியூ என்னது? ஃப்ரீக்வன்சி. ஓகே, ஃப்ரீக்வன்சி யூனிட் என்னது? 1/t சொல்லலாம். அப்போ t பவர் மைனஸ் 1 எடுத்துக்கலாமா? எனர்ஜி நான் சொல்லிட்டேன் mL2 t பவர் மைனஸ் 2. எனர்ஜி, ஒர்க், டார்க் எல்லாம் சேமா இருக்குமா? அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். mL2 t பவர் மைனஸ் 2. ஓகே, இதை ஆச்சாச்சா? தென் h கண்டுபிடிக்கணும். அப்போ எனர்ஜி டிவைட் பை ஃப்ரீக்வன்சி அதை போட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்னது? mL2 t பவர் மைனஸ் 2 தென் t பவர் மைனஸ் 1 மேலே வரும்போது பிளஸ் 1 ஆகும். அப்போ பிளஸ் 1 மைனஸ் 2 அப்படின்னா மைனஸ் 1 ஆகும். கரெக்டா? t பவர் மைனஸ் 1 ஆகும். mL2 t பவர் மைனஸ் 1. தட்ஸ் ஆல். ஓகே, தென் பிளாங்க் கான்ஸ்டன்ட் முடிச்சிச்சு. தென் சார்ஜ். ஓகே, கரண்ட்டுக்கு ஆம்பியர் டைரக்டா எடுத்துக்கலாம். சார்ஜ் I ஈக்குவல் டு Q பை டி படிச்சிருக்கோமா? Q பை டி படிச்சிருக்கோம். சார்ஜ் என்னது? Q. அப்போ Q ஈக்குவல் டு I இன்ட்டு டி. கரெக்டா? I இன்ட்டு டி. அப்போ I இன்ட்டு டி. டி தெரியும் நம்மளுக்கு டைம். I என்னது? ஆம்பியர். அப்போ டைம் ஆம்பியர். அப்போ ஏடி. சார்ஜ் வந்து ஏடி டைமென்ஷன். ஓகே, தென் பெர்மிட்டிவிட்டி. பெர்மிட்டிவிட்டி என்னது? பெர்மிட்டிவிட்டி படிப்போம், பெர்மியபிலிட்டி படிப்போம். பெர்மிட்டிவிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வரும், பெர்மியபிலிட்டி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல வரும். ஓகே, எதுவும் குழப்பக்கூடாது. பெர்மிட்டிவிட்டி ஃபர்ஸ்ட் பாருங்க. பெர்மிட்டிவிட்டி இதோட சிம்பிள் இப்படி இருக்கும். ஓகே, பெர்மிட்டிவிட்டி இதுல பாத்தீங்கன்னா இதோட டைமென்ஷன் பார்க்கிறோம். அப்ப இதுல எதுல வரும் சொன்னேன்? எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல வரும். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஜெனரல் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஒரு Q1 ஒரு Q2 ரெண்டு சார்ஜ் இருக்கு. டிஸ்டன்ஸ் செப்பரேட்டட் பை ஸ்மாலர். அப்போ இது ரெண்டுக்குள்ள ஃபோர்ஸ் என்னது? 1/F by நாட் Q1 Q2 by r ஸ்கொயர். இதை நம்ம என்ன சொல்லுவோம்? K சொல்லுவோம், கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ இது மூலமா அந்த எப்சிலான் எடுத்தோம்னா எப்படி இருக்கலாம்? Q1 Q2 F r ஸ்கொயர். கரெக்டா? இதுல எப்சிலான் பாத்தீங்கன்னா A ஸ்கொயர் T ஸ்கொயர். ஓகே, தென் ஃபோர்ஸ் mL t பவர் மைனஸ் 2. அடுத்து என்னது? எல் ஸ்கொயரா? எல் ஸ்கொயர். ஓகே, இது நம்ம போட்டா எப்சிலான் இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் t பவர் பிளஸ் 2. அப்போ t பவர் 4 ஆகும். ஓகே, தென் எல் ஸ்கொயரும் எல்லும் ஆட் பண்ணா எல் பவர் மைனஸ் 3 மேல வருமா? கீழே பிளஸ் இருக்கு, மேல வரும். தென் எம் முன்னாடி போட்டுருணும். எம் பவர் மைனஸ் 1. ஓகே, இதுதான் பெர்மிட்டிவிட்டி. ஓகே, இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி என்ன ஆர்டர் எழுதணும்? எம்எல்டி அப்படின்னு எடுக்கும். ஆம்பியர் லாஸ்ட் எழுதிக்கலாம். எல்லாமே அப்படி இருக்கும். ஓகே, எம்எல்டி அதுக்கடுத்து ஆம்பியர் போட்டு எழுதிக்கலாம். தென் ஓகே, தென் பவர் என்னது? ஒர்க் பை டைம். இது எப்படின்னா வச்சுக்கலாம்? பவரோட யூனிட் என்னது? வாட். அப்போ W ஒர்க், T டைம். ஒர்க் டைம் இப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒவ்வொரு எப்படின்னு வச்சுக்கலாம் பார்க்கலாம். தென் இதான் பவர். ஓகே, தென் கரண்ட் டு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது பவர் எப்படி? பவர் இஸ் டு I ஸ்கொயர் R. கரெக்டா? ஃபர்ஸ்ட் பவரோட டைமென்ஷன்ல பார்த்துக்கோம். ஒர்க் பை டைம். ஒர்க்னா mL ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2 படிச்சாச்சு. mL ஸ்கொயர் இப்படி வருது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் என்ன? பில்டிங் பேக்கா இருக்கும். பவர், ஃபோர்ஸ் எல்லாமே. தென் இப்போ இதோட டைமென்ஷன் mL ஸ்கொயர் T பவர் மைனஸ் 3. தென் டைமென்ஷன் சிம்பிள். தட்ஸ் ஆல். அதே மாதிரி பவர் கிடைச்சிட்டா அப்போ நம்ம இதுல இருந்து என்ன எடுக்கலாம்? நமக்கு I தெரியும், இங்க R கண்டுபிடிக்கலாம். அதனால அப்போ R இஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை I ஸ்கொயர் எடுக்கலாமே. P என்னது?
L square T power minus 3 divided by A square. Yes. So போட்டோம்னா M L square T power minus 3 வரும். ஓகே, அப்போ A power minus 2 வரும். ஓகே, இது என்னது ரெசிஸ்டன்ஸும் பண்ணியாச்சு. ஓகே, தென் இந்த I ஸ்கொயர் R இருக்கா, ஜெனரலாக பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கண்டுபிடிப்போம். அப்போ V ஈக்குவல் டு IR இருக்கா, எதுக்கு சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், P இஸ் ஈக்குவல் டு VI தெரியுமா. அப்போ இது நம்ம V கண்டுபிடிச்சலாமையா, அப்போ P பை ஐயா, அப்போ ML ஸ்கொயர் T பவர் மைனஸ் 3 டிவைட் பை ஏவா, இதே மாதிரி நம்ம ML ஸ்கொயர் T பவர் மைனஸ் 3 A பவர் மைனஸ் கீழே உள்ள A மேலே வந்துட்டு சால்வ். தென் கெப்பாசிட்டர் Q equal CV படிச்சிருக்கோம். கெப்பாசிட்டன்ஸ் அப்போ C என்னது Q பை V. ஓகே, Q தெரியும் நம்ம என்னது ஆம்பியர் இன்ட்டு டைம், கரெக்டா. அப்போ AT. V என்னது V வோல்டேஜ் பார்த்தாச்சு, ML ஸ்கொயர் T பவர் மைனஸ் 3 A பவர் மைனஸ் 1. ஓகே, படிச்சிருக்கோம் நம்ம. தென் இதுக்கும் டைமென்ஷன் சிம்பிள். அப்போ C என்ன வரும், C இஸ் ஈக்குவல் டு சரி கேட்ச் பண்ண முடியுமா, அப்போ A ஸ்கொயர் ஆகுமா, அப்போ A ஸ்கொயர் லாஸ்ட் ஆகுமா, M பவர் மைனஸ் 1 L பவர் மைனஸ் 2 T மைனஸ் 3 மேலே என்ன ப்ளஸ் 3 ஆகும், அப்போ T பவர் 4 ஆயிருமா, T பவர் 4. அப்போ தென் A ஸ்கொயர் கீழே ஒரு A இருக்கு மேலே வரப்போகுது, அப்போ A ஸ்கொயர் ஆயிருமா. தட்ஸ் ஆல். இதுதான் கெப்பாசிட்டர். தென் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஓகே, கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் G கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பார்ப்போமா. இதை எப்படி எல்லாம், எப்பவுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டில் சார்ஜ் இருக்குன்னா கிராவிடேஷனில் மாஸ் இருக்கும். ஓகே, இதான் டிஃப்ரெண்ட் எல்லாத்துலேயும் பாருங்க. அப்போ F இஸ் இதோட ஜெனரல் டயக்ராம் இருக்குன்னா இங்கே ஒரு மாஸ் M1 இருக்கும், இங்கே ஒரு மாஸ் M1, இங்கே ஒரு மாஸ் M2, டிஸ்டன்ஸ், இது ஒரு ஃபோர்ஸ் தான் இது. ஓகே, இதை பார்த்தோன்னா F இஸ் ஈக்குவல் டு G M1 M2 டிவைடட் பை R ஸ்கொயர். இதே இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெர்மிட்டிவிட்டி படிச்சுக்கோம் தெரியுமா, இதான் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்ஸ்டன்ட். நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்ட் கான்ஸ்டன்ட் பண்ணா இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி தான் நம்ம கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் பார்க்குறோம். இப்போ இந்த G வேணும், அப்போ என்னதுன்னா F R ஸ்கொயர் டிவைடட் பை M1 M2. அப்போ என்னன்னா F என்னது ML T பவர் மைனஸ் 2 L ஸ்கொயர் டிவைடட் பை M ஸ்கொயரா. இப்போ எனக்கு கிடைக்கும் M இன்வெர்ஸ் பெரும், ஆமாம். ஓகே, கரெக்ட் தான். L கியூப் ஆயிரும், கரெக்ட் தான். T பவர் மைனஸ் 2 அப்படியே தான் இருக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். தென் என்னது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பார்ப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. விஸ்காசிட்டி ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. சிம்பிள் எப்படின்னா மியூ மாதிரி. ஓகே, மியூ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் நீட்டா அப்படிங்கிறோம், இதை நீட்டா அப்படிங்கிறோம் EV by dx. Okay, theta is equal to F dx divided by A dV. Okay, அப்போ M அதே மாதிரி தான் ஃபோர்ஸ் பார்த்தீங்களா, எல்லா பக்கம் ஃபோர்ஸ் வந்துடும். ஓகே, தென் L divided by L ஸ்கொயர் L T பவர் மைனஸ் 1. M இருக்கும், L இது கேன்சலா, L ஸ்கொயரு L ஸ்கொயர் கேன்சல், ஒரு L கீழே இருக்க L மேலே வருமா, L பவர் மைனஸ் 1 ஆயிருமா. then T power minus 1, then general dimension. then என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் எடுப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரெப்ரசன்ட் E. ஓகே, நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் F is equal to EQ அப்படின்னு படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ E is equal to F by Q. that's all. நம்மளுக்கு F தெரியும் ML T power minus 2, Q தெரியும் ஆம்பியர் T, அப்போ 8. அப்போ எப்படி இதெல்லாம் ML T power minus 3 A power minus 1 full dimension bracket. then பார்த்தோன்னா எலக்ட்ரிக் பொட்டான்சியல். எலக்ட்ரிக் பொட்டான்சியலா, எலக்ட்ரிக்
பொட்டான்சியல், இது எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் பொட்டான்சியல் B ல நம்ம போடலாமா? V is equal to W by Q. W என்னது ஒர்க். இது எப்படி வச்சுக்கலாம்? எலக்ட்ரிக் பொட்டான்சியல் எப்போ அப்படின்னா இந்த ஒர்க் தான் எலக்ட்ரிக் பொட்டான்சியல் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நம்ம படிச்சுக்கோமா? அதனால W வருது ஒர்க். ஓகே, ஒர்க் என்ன ஒர்க் செய்யுமோ அந்த ஒர்க் தான் எலக்ட்ரிக் பொட்டான்சியல கன்வெர்ட் ஆகும். அப்போ ஒர்க் பை Q. ஓகே, அதே மாதிரி ml ஸ்கொயர் T பவர் -2 ஓகே ஆம்பியர் டைம் ml ஸ்கொயர் T பவர் -3 ஆம்பியர். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ பார்த்தோம் P is equal to VI. அப்போ B is equal to P by I. P by P என்னது? பவர். பவர் அப்போ M பவர் தெரியும் என்னது? ml ஸ்கொயர் T பவர் -3. தென் கரண்ட் என்னது? ஆம்பியர். ஓகே, அப்போ வோல்டேஜ் என்னது? ml ஸ்கொயர் T பவர் -3 கீழே மேலே வந்துடும். ஓகே, தென் கிராவிடேஷன் ஃபீல்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிராவிடேஷன் ஃபீல்ட் ஒன்று போல தான் இருக்கும். Qக்கு பதிலாக இங்கே Qவா அங்கே மாஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போ கிராவிடேஷன் ஃபீல்டில் இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்ட் F by Q, அங்கே F by M. இதான் போட போகிறோம் நம்ம. தென் கிராவிடேஷன் ஃபீல்டா, இது என்னது? கிராவிடேஷன் ஃபீல்ட் E தான். E is equal to F by M. F என்னது? ml T பவர் -2 ஃபுல் ப்ராக்கெட் மாஸ் M. ஓகே, அப்போ mm கேன்சல் ஆயிருமா? L T பவர் -2. ஓகே, தென் கிராவிடேஷனல் பொட்டான்சியல், இது பொட்டான்சியல் V. V எப்பவுமே கிராவிடேஷனல் பொட்டான்சியல் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு ஒர்க் வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே, அப்போ ஒர்க் டிவைட் பை மாஸ். இப்போ ml ஸ்கொயர் T பவர் -2 டிவைட் பை M. ஓகே, இதை பார்த்தீங்கன்னா L ஸ்கொயர் T பவர் -2 ஆயிருமா? ஓகே, கிளியர். இது வந்து கிராவிடேஷன் பொட்டான்சியல். இது ரெண்டுக்கு என்னது? அங்க வந்து சார்ஜ், இங்க வந்து மாஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்பவுமே என்னது? சார்ஜ். ஓகே, மொத்தம் 3 ஃபீல்ட் இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட், கிராவிடேஷனல், தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஓகே, கிராவிடேஷன், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட். தென் மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்ப்போமா? மேக்னெட்டிக் ஃபீல்ட், magnetic field represented by field is represented by capital B. F is equal to BVQ படிப்போம். F is equal to BVQ. ஓகே, அப்ப B என்னது? F by BQ. ஓகே, F என்னது? ஃபோர்ஸா mLT பவர் -2. then V என்னது? LT பவர் -1. V என்னது? V velocity voltage இல்ல, நோட் பண்ணிக்கோங்க. then ampere time. ஓகே, then B is equal to m T power -2 or -1. இதுதான் டைமென்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட். தென் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி நான் சொல்லிட்டேன். மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அங்கே வந்து எலக்ட்ரிக் பெர்மிட்டிவிட்டி, இங்கே வந்து மேக்னெட்டிக்ல பெர்மியபிலிட்டி. ஓகே, மெயின். தென் இதை பார்த்தீங்கன்னா பி இஸ்கல் டு இந்த மியூ நாட் இருக்கு தெரியுமா? மியூ நாட் ஐஆர். இந்த மியூ நாட் தான் பெர்மியபிலிட்டி. பெர்மியபிலிட்டி இது ரெண்டும் குழப்பக்கூடாது. பெர்மிட்டிவிட்டியா பெர்மியபிலிட்டி வந்து மியூ நாட் எடுத்துக்கோங்க. பிஆர் அங்கே போயிடும். தென் ஐ கீழே வந்துடும். அதே நம்ம மேக்னெட்டிக் கண்டுபிடிச்சி எம் டி பவர் -2 ஏ பவர் -1. இது என்னது? 6. தென் எல் கீழே ஆம்பியரா? ஆம்பியர். ஆம்பியர். இப்போ எம் டி பவர் -2 ஏ கீழே ஒரு ஏ மேல ஒரு ஏ பவர் -2 வருமா? ஓகே, தென் எல். இதுதான் டைமென்ஷன் ஆஃப். ஓகே, தென் இது ஓகே. தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் heat capacity.
எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஆல் ஃபார்முலா கவர் ஆயிடும். ஓகே, இதை தாண்டி வெளியே ஒன்று வராது. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எப்படி? டெல் கியூ இஸ் ஈக்குவல் டு எம்சி டெல் டி. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ரெப்ரசன்ட் பை சி. ஓகே, டெல் கியூ என்னது? எனர்ஜி. இது மெயினாக தெரிஞ்சுக்கணும். இது வந்து என்னது? மாஸ். சி தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஓகே, டெல் டி டெம்பரேச்சரா. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு டெல் கியூ டிவைடட் பை எம் டெல் டி. ஓகே, அப்போ டெல் கியூ எனர்ஜி, எனர்ஜி நம்ம படிச்சோம்னா எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 கேபிட்டல் எம். டெல் டி வந்து டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் என்னது? செல்சியஸா கெல்வினா? ஓகே, அப்போ என்ன ஒரு எல் ஸ்கொயரு எம் கேன்சல் ஆயிருமா? எம் எல் அது டி போட்டோம். டிக்கு ஒன்று மேலே அப்போ டி பவர் மைனஸ் 2. கே வந்து கீழே மேலே வந்துடும். தட்ஸ் ஆல். ஓகே, ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தாச்சு. ஸ்பெசிஃபிக் ஹீட்லேயே ஒன்று வரும். என்னது? லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட். லேட்டன்ட் ஹீட் இது வந்து எல். ஓகே, அது வந்து என்னது? சி ஸ்பெசிஃபிக் ஹீட். இப்போ டெல் கியூ எம் எல்லாம். அப்போ எல் இஸ்கல் வந்து டெல் கியூ டிவைட் பை எம். ஓகே, அப்போ எல் இஸ்கல் டு எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 கீழே எம். அப்போ என்னது? எம் கேன்சல். அப்போ எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2. ஓகே, ஃபினிஷ். நெக்ஸ்ட் லேட்டன்ட். ஓகே, இதுல என்ன வரும்? என்னது? தெர்மல். தெர்மல் கெப்பாசிட்டி இம்பார்ட்டன்ட். இது ஒரு கொஸ்டின் கூட வந்துருக்கு வீட்டில். தெர்மல் கெப்பாசிட்டி இஸ் ஈக்குவல் டு எம்சி. ஓகே, இப்போ அதே போட்டு இருக்கா. சி என்னது? எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 கே பவர் மைனஸ் 1. ஓகே, இப்போ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 கே பவர் மைனஸ் 1. ஓகே, தென் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் பார்ப்போமா? யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இதெல்லாம் ஆர் கான்ஸ்டன்ட். யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்டா ஆர் பிவி இஸ்கல் டு என்ஆர்டி. என்னங்கிறது மோல். ஓகே, அப்போ ஆர் என்னது? பிவி இஸ்கல் டு ஆர்டி. பிவி இஸ்கல் டு என்டி. சாரி, ஆர் நம்ம எடுத்துக்கோங்க. பிவி இஸ்கல் டு என்டி. ஓகே, இதுல பார்த்தீங்கன்னா பிவி பை டி. ஓகே, இதுதான் ஆர். இப்போ ப்ரெஷர். உங்களுக்கு ப்ரெஷர் என்னது தெரியும்? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஃபோர்ஸ் இன்ட்டு வி கீழே ஃபோர்ஸ் பை ஏரியா. அதே மாதிரி என் இன்ட்டு டி. ஓகே, கேபிட்டல் ஏச்சா. ஃபோர்ஸ் இன்ட்டு வி. ஃபோர்ஸ் என்னது? எம் எல் டி பவர் மைனஸ் 2 வி எல் கியூபு. தென் இது வந்து ஏரியாவா? எல் ஸ்கொயரா. தென் கெல்வின். தட்ஸ் ஆல். அப்போ ஆர் இஸ்கல் டு தென் என்னது? மோல் இருக்கலாம். மோல். ஓகே, then r is equal to m l t power minus 2 l cube. l cube கேன்சல் ஆயிருமா? அதனால இது கேன்சல் ஆயிடும். வெறும் எல்லாம். அப்போ ஒரு எல் இருக்கு. அப்போ எம் இது கேன்சலு. இப்போ எல் ஸ்கொயரு டி பவர் மைனஸ் 2 கே இன்வெர்ஸ் மோல் இன்வெர்ஸ். ஓகே, சால்வ். ஆர் ஆரும் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் ஈஸி. ஓகே, போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் என்னது? ஆர் பை அவகோத்ரா நம்பர். இதான் போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். ஓகே, போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் எழுதுறேன். பிசினா நிறைய பேருக்கு தெரியாது. போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் என்ன சொன்னேன்? ஆர் டிவைடட் பை அவகாட்ரோ நம்பர். ஆர் தெரியும். என்னது? பிவி இஸ்கல் டு என்ஆர்டியா. அப்போ ஆர் என்னது? பிவி டிவைடட் பை என்டி
இன்ட்டு அவகாத்ரோ நம்பரா. அப்ப என்னும் இன்ட்டு அவகாத்ரோ நம்பர் என்னது மாலிகுலா மாறிடுமா, நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, அப்போ எப்படி எழுதலாம், அப்போ பிவி, அப்போ பி அதே மாதிரி ப்ரெஷரா ஃபோர்ஸ், வி ஏரியா இன்ட்டு டெம்பரேச்சர். ஓகே, டி வந்து டெம்பரேச்சரா, then ml t power minus 2 l cube then l square then lv. ஓகே, இது எப்படி எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்போ ml ஸ்கொயர் t power minus 2 k இன்வெர்ஸ். ஓகே, இதுல வந்து மோல் வராது, மாலிகுல் ஆகும். ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பெர் மோல் வரும். இது வந்து மாலிகுல்ல இருக்கு. ஓகே, இது வந்து மாலிகுல், அது வந்து பெர் மோல் வரும், இதுல பெர் மோல் வராது. யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் பெர் மாலிகுல், இது வந்து ஒரு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஃபார் பெர் மோல், இது வந்து மாலிகுல். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, ஓகே, பார்த்த மாதிரி லென்த், மாஸ், டைம், எலக்ட்ரிக் கரண்ட், டெம்பரேச்சர், லூமினஸ் இன்டென்சிட்டி, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், இந்த ரெப்ரசன்ட் பண்ணுவோம், எல்லாம் போன விஷயம் பார்த்தாச்சு. ஓகே, இது சின்ன நிமோனிக்ஸ், இது வந்து ஆர்டர் படிக்கலாம் தேவையில்ல, ஒரு 7 இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம் சின்ன. தென் அதே மாதிரி அது வந்து ஃபண்டமெண்டல் டெரிவேட்டிவ், அதை டிபெண்ட் பண்ணி இது ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஓகே, இது நான் சொன்ன மாதிரி பில்டிங் பிளாக்கா இருக்கு, என்னது ஃபோர்ஸ், ஏன்னா இது நம்ம ப்ரெஷர், எனர்ஜி, டார்க் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, தென் எனர்ஜி ml ஸ்கொயர் t பவர் மைனஸ் 2, நான் வந்து என்ன கைனடிக் எனர்ஜி வச்சு நான் சொன்னேன். ஓகே, கைனடிக் எனர்ஜி சொன்னேன். தென் டார்க் ஃபோர்ஸ் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஓகே, லீனியர் மொமெண்டம், ஆங்குலர் மொமெண்டம். ஓகே, அடுத்து ப்ரெஷர், ப்ரெஷரே போலதான் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அடுத்து மாடுலஸ் இருக்கும், மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி. ஓகே, மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி எல்லாமே இருக்கும். ஏன் மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின் என்னது நமக்கு வந்து டைமென்ஷன் லெஸ். அப்போ அதோட டைமென்ஷன் எப்படி இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸோட டைமென்ஷன் ப்ரெஷரோட டைமென்ஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் சொன்னாச்சு, Q is equal to mc del T, PV is equal to nRT, gas constant, Boltzmann constant சொல்லியாச்சு. ஓகே, Boltzmann constant, Boltzmann constant அது R by Avogadro number, KB தான் Boltzmann constant. ஓகே, இதை இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, தென் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், எலக்ட்ரிக் பொட்டான்சியல் எல்லாம் எடுத்தாச்சு. ஓகே, தென் எல்லாம் பண்ணியாச்சு. ஓகே, சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அதே தான், இது பண்ணியாச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஓகே 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 ஓகே, ரெசிஸ்டன்ஸு, ஓகே இதெல்லாம் பார்த்தாச்சு. மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தாச்சு, பெர்மியபிலிட்டி பார்த்தாச்சு. ஓகே ஓகே ஓகே, இது பார்ப்போம். சி இஸ் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ்க்கு. ஓகே, ரெசிஸ்டன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும். ரெசிஸ்டன்ஸ்க்கு பெர்மியபிலிட்டி பை பெர்மிட்டிவிட்டி. ஓகே, அது மாதிரி ஸ்பீட் என்னது 1/√of mu naught into E naught. ஓகே, ரெண்டு ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். ஓகே, அதே மாதிரி வெலாசிட்டி எப்படி சொல்லலாம், நம்ம வந்து நார்மலா எப்படின்னு வச்சுக்கோம்னா இபி தான் கரண்ட். ஓகே, அப்போ இபிபி என்னது சி, சீனா என்னது சி, ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, வச்சுக்கோங்க இபிபி வந்து சி, இபி தான் கரண்ட், டிஎன்இபி. இந்த இபிபினா சி, சீனா என்னது சி. ஓகே, என்ன பார்த்தா எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி டென்சிட்டி, எனர்ஜி பை வால்யூம். ஓகே, எனர்ஜி பை வால்யூம். தென் பார்த்தா டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. ஓகே, ஸ்ட்ரெயின், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், ரிலேட்டிவ் டென்சிட்டி, சாலிட் ஆங்கிள், பிளேன் ஆங்கிள் எல்லாமே டைமென்ஷன் லெஸ். ஓகே, ஏன்னா பிசிக்கல் குவான்டிட்டி. இதே மேத்தமெட்டிக்கல் குவான்டிட்டி எதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரி, எக்ஸ்போனன்ஸ் இது வரும். ஓகே, லாகரிதம், இதுக்கெல்லாம் டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி. இப்போ சும்மா கேட்க, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு சைன் கேஎக்ஸ். ஓகே, இப்படி கொடுத்துட்டு இந்த கேவோட டைமென்ஷன் என்னன்னு கேட்டாங்கன்னா என்ன செய்யணும்னா, இது வந்து என்னது டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டில இருக்கு. ஓகே, அப்போ
கேஎக்ஸோட ஹோல் டைமென்ஷன் ஒன்னா எடுத்துக்கணும். ஓகே, அப்போ கே ஈக்குவல் டு 1/x எக்ஸ் என்னது லென்த் எங்க சரி, அதெல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணிடுவாங்க. அப்போ எல் இன்வெர்ஸ் இப்படி கண்டுபிடிக்கணும். அப்போ ஒரு டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டியோட டைமென்ஷன் வந்து எப்படி 1 கிளியர். இப்போ நான் வச்சுக்கலாமா எப்படி நம்ம M0 L0 T0 நம்ம டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி, அப்போ எனத்திங் பவர் 0 வந்து 1. ஓகே, இப்போ நான் வச்சுக்கலாம் ஈஸியா இருக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேம் மொமெண்டத்துக்கும் மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி, தென் இம்பல்ஸ் என்னது ஃபோர்ஸ் இன்ட்டு டைம். ஓகே, இது எல்லாமே என்னது இம்பல்ஸ், இதுக்கு எல்லாமே டைமென்ஷன் சேமா இருக்கும். ஓகே, ஒர்க்கு எனர்ஜி டார்க் சொன்னாச்சு. எனர்ஜில இருந்து என்ன சொன்னா கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல், எனர்ஜினால எல்லாமே சேம். ஓகே, தென் ஃபோர்ஸ் த்ரஸ்ட் வெயிட் டென்ஷன் எனர்ஜி கிரேடியன்ட் எல்லாம் சேம். தென் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் யங் மாடல்ஸ் பல்க் மாடல்ஸ் நான் ஜென்ரலாக சொன்னேன். ஓகே, எனர்ஜி டென்சிட்டி எல்லாமே சேம். surface tension, surface energy, force gradient, spring constant F equal to kx. அப்போ force by x தான் k. ஓகே, force என்னது k, force வந்து m l mass into acceleration lt power -2 divided by la, அப்போ m t power -2 இருக்கா, அதான். ஓகே, எல்லாமே அப்படிதான். தென் acceleration, gravitational field intensity, hit gravitational potential நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட் மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்பாங்க. ஓகே, தென் கொஸ்டின்ஸ். ஓகே, கொஸ்டின்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெர்மல் கெப்பாசிட்டியா, தெர்மல் கெப்பாசிட்டி Q/T ஃபார்முலா, கே தான் தெர்மல் கெப்பாசிட்டி, ஏ டெல்டி லென்த் தான். கே ஒரு டைமென்ஷன் நம்ம எப்படிலாம் பவர் லென்த் ஏரியா வரும் டெம்பரேச்சர். ஓகே, ஓகே equal to பவர் ml square t power minus 3 தெரியும். ml square t power minus 3 into LA area L square K. Okay, K is equal to M LA t power minus 3 t power minus 1. M LA t power minus 3 option A. Okay, then LQR represent induction, charge, resistance, the unit of இதெல்லாம் எது கரெக்டா இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, இந்த யூனிட் வந்து கரெக்டா இருக்கும். முதல்ல ஒவ்வொன்றும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். சரியா, Q தெரியும், I equal to Q/T, அப்போ Q is equal to IT, அப்போ ஆம்பியர் டைம். ஓகே, இதான் Q நமக்கு தெரியும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நான் இருக்கு ஆம்பியர் டைம். ஓகே, தென் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்முலா படிச்சுப்போம், M L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 3 A பவர் மைனஸ் 2. ஓகே, தென் இந்த L இண்டக்ஷன் ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். M L ஸ்கொயர் T பவர் மைனஸ் 2 E பவர் மைனஸ், இதான் இண்டக்ஷன் நோட் பண்ணிக்கோங்க. M L square T power minus 2 E power minus 2. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இதில் M கேன்சல், L ஸ்கொயர் கேன்சல், தென் T power minus 2 இந்த ஒரு T இந்த ஒரு T, அப்போ T power minus 2 வருமா, அப்போ இது கேன்சல். ஓகே, ஓகே, இது வந்து ஆம்பியரா, ஆம்பியர் மைனஸ் 2 கொடுக்கலாம், அப்போ இது கேன்சல். அப்போ ஏ மட்டும் இருக்கா, ஆம்பியர். ஆம்பியர் கரண்ட், அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, தென் சேம் கொஸ்டின். இதை பார்த்தீங்கன்னா அந்த குவான்டிட்டி ஹேஸ் டைமென்ஷன் ஃபார்ம் சேம் as என்ன குவான்டிட்டி சேம் தான். இது என்ன, இந்த ரெண்டுமே எதுக்கு சேமா இருக்குன்னா எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம், எனர்ஜி டென்சிட்டி சேமா இருக்கும். ஓகே, அப்போ எனர்ஜி பெர் யூனிட் வால்யூம் இதை ஃபார்ம் பண்ணா ஹாஃப் நாட் இ ஸ்கொயர். ஓகே, தென் பி ஸ்கொயர் பை 2 மியூ நாட், இதெல்லாம் ஃபார்முலா, எனர்ஜி டென்சிட்டியோட ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க, டைரக்ட் ஃபார்முலா. ஓகே, அப்போ இதுக்கு இந்த இருக்கு ஆப்ஷன் 3. தட்ஸ் ஆல். ஓகே, the magnitude of any physical quantity, physical quantity என்னது n into u. ஓகே, physical quantity magnitude வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு, டிபெண்ட் ஆன் த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட். இல்ல மெத்தட்ல இருந்து டிபெண்ட் பண்ணிட்டது, does not depend on the method of measurement. Okay, is more in the SI system than in the CG system. கிடையாது, is directly proportional to the fundamental unit of mass length time. இல்ல, does not depend upon the method of measurement. Okay, then which of the following is not equal to watt? Watt என்னது power, joule by second. Okay, power தான், watt தான்.
ஆம்பியர் இன்டு வோல்ட் படிச்சுக்கோங்க. ஈக்குவல் டு VI படிச்சுக்குமா? பவர் தானே, கரெக்ட் தான். ஆம்பியர் ஸ்கொயர் இன்டு ஓம் வாட் தான். ஆம்பியர் பை வால்ட் என்னது? கண்டக்டன்ஸ். கண்டக்டன்ஸோட யூனிட் என்னது? கண்டக்டன்ஸ் சைமன்ஸ் படிச்சுக்குமா? யூனிட் சைமன்ஸ். அப்ப இதுதான் கிடையாது. அப்ப ஆன்சர் 4th. ஓகே, தென் இம்பார்ட்டன்ட் இது நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மாஸ எப்படி பிளாங்க் கான்ஸ்டன்ட், ஸ்பீட் ஆஃப் லைட், கிராவிடேஷனல் இதை வச்சு நம்ம எப்படி ரிலேட் பண்ணுவோம்? அப்ப மாஸ் என்னது? மாஸுக்கு வந்து எப்பவுமே கிராவிட்டி இருக்கும், அதனால கீழே கிராவிட்டி இருக்கும். மாஸுக்கு கீழே தான், மாஸ் வந்து கீழே நோக்கி கிராவிட்டியால புஷ் பண்ணும். ஓகே, அப்ப ஜி கீழே தான் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ரூட் ஆஃப் HC பை ஜி. ஓகே, அப்ப LA HG பை C3. தென் ஒரு டி இருக்கு, டி வந்து ரூட் ஆஃப் HG பை C5. ஒரு டீனால 3ல இருந்து +2 பண்ணி C5 மாறிட்டு நோட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் நம்ம படிச்சுக்கோம் டைம் பீரியட் ஆஃப் சிம்பிள் பெண்டலம், அதில் படிச்சுக்கோம். இப்போ டி டைரக்ட்லி ரூட் ஆஃப் L பை G, M பை K வந்து ஆசிலேஷன்ல படிச்சிருப்போம். தென் அதுலேயே தான் நம்ம வச்சோம் ஆர் பை ஜி. ஆர் லென்த் தான் உங்க ரேடியஸ் ஆயிருக்கு, அப்போ நம்ம ஈஸியாக வச்சுக்கோங்க. ஓகே, தென் டைம் பீரியடை வச்சு இண்டக்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிலேஷன்ஷிப் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். எனர்ஜி டென்சிட்டி இப்போ பார்த்துமா கொஸ்டின்ல, அவ்வளோதான் கைஸ். தென் பார்த்தீங்கன்னா பார்ட் 2 முடிஞ்சிட்டு டைமென்ஷன் அனாலிசிஸ். அடுத்த பார்ட் வந்து டைமென்ஷன் அனாலிசிஸ், பார்ட் 2 வந்து டைமென்ஷன் எக்ஸாம்பிள்ஸ். அவ்வளோதான். இதில் எது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல பண்ணுங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணேன் அதுக்கு. ஓகே, தேங்க்யூ.